Hi student, video number 87, first problem 2.8 exercise 2.8 la first problem. If omega not equal to 1 is a cube root of unity, show that a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to minus 1 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது எல்ஹெச்எஸ் பார்ட் அப்படியே எழுதிட்டேன். இந்த எல்ஹெச்எஸ் பார்ட் ஈக்குவல் டு மைனஸ் 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து ஒமேகாவை வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதே போல் இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயரால் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் அப்ளை பண்ணுறோம். ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா எல்ஹெச்எஸ் சைடு. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒமேகாவில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் அப்ளை பண்ணுறேன். அடுத்த பார்ட்டில் ஒமேகா ஸ்கொயரால் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்களா, பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர் சி ஒமேகா கியூப் வந்துச்சு பாருங்கள். அதே போல் இதே வந்து அப்ளை பண்ணுங்கள், சி ஒமேகா ஸ்கொயர் ஏ ஒமேகா கியூப் பி ஒமேகா ஃபார் 4 வரும். அப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து 1, அதனால் இங்கே ஏவோட வேல்யூ இங்கே கிடச்சிரும். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் மேலே நியூமரேட்டரில் இருக்கும், அதை கேன்சல் பண்ணிட்டோம் பாருங்க. அதே போல் தான் இங்கே ஒமேகா பவர் 4 வேல்யூ வந்து ஒமேகா, மீதி இருக்கிற வேல்யூலாம் அதுவே இருக்கும், அதை கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது வந்து ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இதுதான் இருக்கும். அப்போ ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து -1, ஏன்னா 1 + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0. அப்போ ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு வந்தோன்னா -1 ஆகிடும். அதனால தான் ஆன்சர் வந்து -1. எல்ஹெச்எஸ் பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஷோ தட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 - ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 128ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன 1. இப்போ ஒமேகா கியூபோட வேல்யூ 1, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சம் ஆஃப் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வேல்யூ வந்து 0 கொடுத்துருச்சு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ எல்ஹெச்எஸ் பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன பண்ணா 1 - ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை மாற்றி எழுதுறேன். 1 + ஒமேகா ஸ்கொயர் இது இங்கே கொண்டு வந்துடுறேன், மைனஸ் ஒமேகா. அதே போல் இங்கே 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர், ஏன்னா 1 + ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒமேகா பை த ரிசல்ட், இந்த ரிசல்ட்லேருந்து கிடைக்குது. 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0னா 1 + ஒமேகா ஈக்குவல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், அதான் இங்கே எழுதிக்கிறேன். அதே போல் 1 + ஒமேகா ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒமேகான்னு எழுதலாம், மாற்றி இப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து இப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒமேகா, 1 + ஒமேகா வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இந்த ரெண்டு ரிசல்ட் இங்கே எழுதிட்டேன். அப்போ -2 ஒமேகா பவர் 6 -2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. அப்போ -2 ஒமேகானா இதில் -2 காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா ஹோல் பவர் 6, ஒமேகா 6 + ஒமேகா பவர் 12ன்னு வந்துடும் இது. அப்போ 6 டைம்ஸ் பண்ணும்போது நம்ம 5 டைம்ஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு தெரியும் 2 × 2 × 2 6 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 128 கிடைக்கும். ஸோ 6 டைம்ஸ் எழுதிட்டேன். இதில் ரெண்டு ஆன்சர் வந்து 1 + 1ன்னு வரும். இது கூட சேர்க்கும்போது 2 பவர் 7 வந்துடும். ஏன் 1 + 1 வந்ததுன்னா ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ 1 தான், ஒமேகா பவர் 12ஓட வேல்யூ 1 தான். அப்போ அதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 2 பவர் 6, இங்கே ஒரு 1 + 1 வரும், இது கூட சேர்த்துன்னு 2 பவர் 7, 2 பவர் 7 ஆன்சர் வந்து 128. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 1 + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா பவர் 4 × ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா ஒமேகா பவர் 2 ஒமேகா 1 + ஒமேகா ஹோல் ஸ்கொயர் 11 வரைக்கும் இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு ஆன்சர் 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது பார்க்கறதா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்களேன். ஒமேகாவோட வேல்யூ 1 கிடையாதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, இந்த ரிசல்ட் ட்ரூ, இந்த ரிசல்ட் ட்ரூ. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், எல்ஹெச்எஸ் பார்ட் ஃபுல்லாக எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் 1 + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ ஒமேகா எழுதிட்டேன், ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா எது வரைக்கும் 2 பவர் 11 வரைக்கும் எழுதிட்டேன் பாருங்கள். 2 பவர் 11 வரைக்கும் அந்த ஆன்சர் ஃபுல்லாக எழுதிட்டேன் எக்ஸ்பெண்ட் பண்ணி. கடைசி வேல்யூ வந்து 1 + ஒமேகா 2048ன்னு கிடைக்கிது. இப்போ என்னன்னா ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ வந்து ஒமேகான்னு எழுதலாம், அதான் அடுத்தது பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல 1 + ஒமேகா ஸ்கொயர், இங்கே ஒமேகான்னு இருக்குது பாருங்கள், ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ வந்து ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ வந்து ஒமேகா ஸ்கொயர், அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் இதுதான் ரிப்பீட் ஆகும். எத்தனை 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இந்த டேர்ம்லாம் இதான் மாறும். 128 வந்து ஆக்சுவலாக இது வந்துச்சா, அடுத்த செட்டும் இதான் வரும், அடுத்த செட்டு இதே தான் வரும். எந்த செட்டு வரும்னா இதுதான் ஒரு ரிப்பீட் ஆகும், இதே தான் ரிப்பீட் ஆகும். எதுனா 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் தான் இங்கேயும் வரும், இங்கேயும் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர், தட் இஸ் 1 + ஒமேகா பவர் 16ஓட வேல்யூ வந்து 1 + ஒமேகான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ 1 + ஒமேகா, இதோட வேல்யூ 1 + ஒமேகா ஸ்கொயர், இதோட வேல்யூ 1 + ஒமேகா, இதோட வேல்யூ வந்து 1 + ஒமேகா ஸ்கொயர், அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். எத்தனை 6 டைம்ஸ் 2 ரிப்பீட் ஆகும், 6 டைம்ஸ் வரும், அதுதான் இங்கே எழுதிட்டேன் பாருங்கள். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. அப்போ 1 + ஒமேகாவோட வேல்யூ வந்து -ஒமேகா ஸ்கொயர், 1 + ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து -ஒமேகா. அப்போ இதில் எடுத்து நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஒமேகா பவர் கியூப் ஆகிடும் ஹோல் பவர் 6. ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து 1. அப்போ 1க்கு பவர் எத்தனை பவர் 1க்கு மேலே எவ்வளோ பவர் வந்தாலும் ஆன்சர் 1 தான் இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் ரிசல்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்
z e power I theta, z into e power I theta is the rotation of z by theta radians in the counter clockwise direction about the origin. இதாவது என்ன சொல்கிறாங்கன்னா z into e power I thetaவால் ஒரு வேல்யூ நீ இந்த வேல்யூ இது மாதிரி நீ மல்டிப்ளை பண்ணாங்கன்னா இது எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னா இஸ் எ ரொட்டேஷன் ஆஃப் z by theta radians. theta radians ரொட்டேஷன் ஆகிறதுக்கு ஈக்குவல்ன்றாங்க. எதனா கவுண்டர் கிளாக் வைஸ், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஈக்குவல்ன்றாங்க. இப்போ இந்த 2 ப்ராப்ளம் தான் இருக்குது இதில் நினைக்கிறேன். இந்த 2 ப்ராப்ளத்தோட நம்ம இந்த யூனிட்டே முடியுது, பார்க்கலாம். 9th ப்ராப்ளம். If z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin. ஆரிஜினை வச்சு இந்த ரொட்டேட் பண்ணுன்றாங்க. எதுனா theta equal pi by 3, theta equal 2 pi by 3, theta equal 3 pi by 2. இவ்வளோ வேல்யூவும் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆன்சரும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். போலார் ஃபார்மில் எழுதி இதோட ஆன்சரை போலார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதலாம். அதான் இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். சொல்யூஷன் z equal to 2 minus 2i இருக்குது. எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஒயோட வேல்யூ நெகட்டிவ். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ இது போலார் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா. 2 minus 2i equal to r into cos theta plus i sin theta. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 2 into root 2 கிடைக்குது. ஆல்ஃபாவோட வேல்யூ mod y by mod x இந்த மேம். mod ஒயோட வேல்யூ வந்து -2, mod x வேல்யூ 2. அப்போ கட் பண்ணால் 1. அப்போ ஆல்ஃபாவோட pi by 4. இது ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொன்னதுனால ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு ஆகிடும். அப்போ தீட்டாவோட வேல்யூ -π/4. அதை வந்து அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். இது ஆரோட தீட்டாவோட வேல்யூ -π/4, இது -π/4 சப்ஸ்டிட் பண்ணால் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஆகிடும். இங்கே மைனஸ் வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன எழுதலாம்னா z equal 2 into root 2 e power I pi/4. ஆயிலர்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன். 2 into root 2 e power I pi/4. e power I pi/4 வந்து இதுக்கு ஈக்குவல், அது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வேல்யூக்கு நான் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் தீட்டா ஈக்குவல் டு pi/3 என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், த ரொட்டேஷன் ஆஃப் z பை த தீட்டா ரேடியன்ஸ் இன் தி கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அபவுட் தி ஆரிஜின். அப்போ z இன்ட்டு e power I theta, அதான் ரிசல்ட்டிலே கொடுத்தோம் பாருங்கள் ஒன்று. அப்போ e power I theta அங்கே எடுத்து எழுத போகிறேன். z வேல்யூ தான் 2 into root 2 e power minus I pi/4. இந்த z வேல்யூ தான் இது ஃபுல்லாக இந்த z வேல்யூ. நெக்ஸ்ட் இருக்குது e power I theta. இந்த e power I theta தீட்டாவோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துட்டாங்க I pi/3. அந்த தீட்டாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது இது அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. e power I minus pi/4 plus pi/3 வரும். அப்போ 2 into root 2 e power I minus 3 pi plus 4 pi/12 வரும். அப்போ 2 into root 2 e power I pi/12 மாறுது. எல்சிஎம் எடுத்தா இதான் ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் தீட்டா ஈக்குவல் 2 pi/3, இதே சேம் ரிசல்ட்டு இங்கே எத்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 3 pi/2 இருக்கும். அதையும் எடுத்து வந்து இதேமாதிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வி கெட் த ரிசல்ட். நீங்களே பாருங்கள், பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவோம், அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. லாஸ்ட் ப்ராப்ளம், இந்த யூனிட்டோட லாஸ்ட் ப்ராப்ளம் இதான். Example 2.36. Suppose z1, z2 and z3 all vertices of equilateral triangle inscribed in this circle. சர்க்கிளுக்குள்ளார இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. எப்படி இருக்குதுன்னா mod z equal to 2, if z1 equal to 1 plus I root 3, then find z2 and z3. z2யும் z3யும் கண்டுபிடின்றாங்க. சொல்யூஷன், z1, z2 and z3 all vertices of an equilateral triangle. இதெல்லாம் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், வெர்டிசைஸ் கூட ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ mod z வேல்யூ 2, mod z minus வேல்யூ ஈக்குவல் 0. ஏன்னா mod z minus 0 ஈக்குவல் 2னு எழுதலாம். அப்போ சென்டர் வந்து 0, ரேடியஸ் வந்து 2. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சோம். இந்த ட்ரையாங்கிள் இந்த சர்க்கிளை பாருங்கள், சர்க்கிள் உள்ள ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அந்த வெர்டிசைஸும் இங்கே எழுதிட்டேன் பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும். z1, z2, z3. z1 1, root 3, z2 வந்து -2, z3 கொடுக்கல. ஃபஸ்ட்டு சென்டருக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்களேன். அப்போ இதுலேருந்து என்னென்னா, இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புக்லேயே இருக்கும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. OA வேல்யூ வந்து z1, OB வேல்யூ z2, OC வேல்யூ வந்து z3. பை கிவன் டேட்டா டு ஃபைண்ட் z2 and z3 பை த ரொட்டேஷன் ஆஃப் z பை 2 pi/3 and 4 pi/3 ரெஸ்பெக்டிவ்லி. z2வும் z3யும் உனக்கு வேணும்னா நீ ரொட்டேஷன் பண்ணுன்றாங்க. எதை ரொட்டேஷன் பண்ணால் z1 வந்து 2 pi/3 வேல்யூக்கு ரொட்டேஷன் பண்ணு, z3யை 4 pi/3க்கு ரொட்டேஷன் பண்ணுன்றாங்க. அப்போ z1 equal to 1 plus I root 3. அப்போ OBயோடைய வேல்யூ என்ன வரும்னா, இது OAயோடைய வேல்யூ. OA வேல்யூ வந்து z1 into 1 plus I root 3. OBயோட வேல்யூ z1 into e power I 2 pi/3. அதை ரொட்டேஷன் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க, அப்படியே 1 plus I root 3 இன்ட்டு இந்த காசோட வேல்யூ, தட்ஸ் ஆல். அப்போ 2 pi/3 வந்து 120. அப்போ 120 எப்படி எழுதலாம்னா pi minus pi/3ன்னு எழுதலாம். இதுக்கும் அதே தான். அப்போ 180 minus θ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர், சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இது நெகட்டிவ் வந்துடும். பையில் கோரேஷியோ மாறாது. சைனுக்கும் அதே போல் தான். இது செகண்ட் குவாட்ரண்ட் சைனுன்றதுனால ஆல் சில்வர், சைனுனால பாசிட்டிவ் வந்துடும். ஆனால் 180 பைனால கோரேஷியோ மாறாது. மீதி ரிமைனிங் pi/3 எழுதிட்டேன். அப்போ காஸ் pi/3 வேல்யூ வந்து -1/2, 1/2ன்னு வரும். மைனஸ் எல்லாம் -1/2, pi/3 வேல்யூ root 3/2. அப்போ எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 1ஆல் எல்லா டைமும் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து I into root 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வரும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் -1/2 -3/2ன்னு கிடைக்கும். இதை எல்சிஎம் எடுக்கும் -1 -2 -3 வரும். இதை கட் பண்ணால் ஓபியோட வேல்யூ -2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
புரியுதுங்களா? இங்கே ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு i × √3ஆல் எல்லாத்தையும் பண்ணணும். ஐயோட வேல்யூ i² ஆகிடும், உங்களுக்கு தெரியும். i² வேல்யூ வந்து -1ன்னு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ Z2 வேல்யூ மைனஸ். சிமிலர்லி Z3 வேல்யூ அதே மாதிரி கண்டுபிடிக்கும். Z3 எப்படி எழுதலாம்? Z2 × e⁻i2π/3ன்னு எதுனா போதும். ஏன்னா Z2 4π/3னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி Z2 கண்டுபிடிச்சிட்டோம். Z1லேருந்து கண்டுபிடிச்சினா தான் 4π/3 போடுறோம். Z2லேருந்து Z3 கண்டுபிடிக்கிறதுனால e⁻i2π/3 போட்டால் போதும். e⁻i2π/3 ரிசல்ட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். அந்த ரிசல்ட் தான் -1/2 இதே இப்போ கண்டுபிடிச்சிடும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் அந்த ரிசல்ட்டை அப்படியே எழுதிட்டேன். இதே இருக்குது பாருங்கள் அந்த ரிசல்ட். அதை அடுத்து அப்படியே இங்கே எழுத வேண்டியதான். என்னன்னு புரியுதுங்களா? இங்கே Z1லேருந்து ரொட்டேஷன் பண்ணால் 4π/3 போடணும். ஆனால் 4π/3 போட்டால் தான் Z3 கிடைக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் Z2லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால 2π/3 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ அந்த ரிசல்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். Z3 = 1 - i√3 வரும். Thus the vertices of the triangular triangle are Z1 1 + i√3, Z2 -2, Z3 வந்து -1 - i√3. That's all. நெக்ஸ்ட் அந்த நோட்டு கவனிங்க. In this chapter the letter omega is used for the nth root of unity. Therefore the values of omega is depending on the as shown in the following table. இந்த டேபிள் வச்சு தான் நம்ம போடுறோன்றாங்க. வேல்யூ ஆஃப் n, வேல்யூ ஆஃப் ஒமேகா. 2 n-க்கு 2 கொடுத்தனா i⁻i2π/2ன்னு வரும். 3 கொடுத்தா e⁻i2π/3ன்னு வரும். 4ன்னு கொடுத்தா e⁻i2π/4ன்னு வரும். 5ன்னு கொடுத்தனா e⁻i2π/5ன்னு வரும். எக்ஸட்ரா kன்னு கொடுத்தா e⁻i2π/kன்னு கிடைக்கும். தட்ஸ் ஆல். இதோட இந்த யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த யூனிட் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். Thank you.